தாவேகாவின் அடுத்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் மதுரையில் நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கார்த்திக் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர் முகவர் கருத்தரங்கம் மண்டல வாரியாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் 26, 27 ஆகிய 2 தேதிகளில் கோவையில் நடைபெற்றது. கோவையை தொடர்ந்து மதுரையை விஜய் தேர்வு செய்திருப்பார் என முதல் கட்ட தகவல் வந்திருக்குது. மதுரையிலிருந்து கொடைக்கானல் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கை வாடகைக்கு எடுத்து அங்கு மதுரை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அங்கு இந்த வாக்காளர் முகவர் கருத்தரங்கம் நடைபெறுவதற்கான பணிகளை தாவேகா தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. கோவையிலேயே திட்டமிடப்படாத அந்த ரோட் ஷோ பொதுமக்கள் மற்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் மதுரையில் இப்ப இருந்தே அதுக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய விஜய்க்கு நல்ல வரவேற்பு கொடுக்க வேண்டும் என பேசப்பட்டு வரும் சூழலில் விஜய் மதுரையில் வருவது அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு சமூக வலைதளங்கள்ல பல மீம்ஸுகளும் வீடியோக்களும் தற்போது வெளியா இருக்கு. அடுத்து வரக்கூடிய மாவட்டம் எதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் மத்தியில இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதுரையை தேர்வு செய்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.